இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ரெசிபி சுவையும் சத்தும் ஆரோக்கியமும் நிறைந்த ரொம்ப ஹெல்த்தியான முருங்கைக்காய் சூப்பு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சூப்பு ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த சூப் மழை காலத்தில் செஞ்சு குடித்தோம்னா ரொம்ப நல்லது. புரோட்டீனும் அயன் சத்தும் நிறைஞ்சது. இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு நம்ம பார்த்துடலாம். முருங்கைக்காய் ஒரு 4 நம்பர், பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம், பூண்டு 3 பல், தக்காளி 1, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பைத்தம்பருப்பு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வந்தோன்னையும் பூண்டு 3 பல்லை நல்லா இடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்து வதக்கிக்கலாம். பூண்டு ஓரளவுக்கு வதங்கி வந்தோன்னையும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சும்மா லைட்டாக ஒரு வதக்குனா போதும், ரொம்ப வதங்கணுங்கிறது இல்லை. இப்போ தக்காளி ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதுவும் ஓரளவுக்கு வதங்கி வந்தோன்னையும் நம்ம முருங்கைக்காயை கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா வதங்கி வரட்டுன்னு முருங்கைக்காயும் சேர்த்துக்கலாம். இப்போ முருங்கைக்காயும் சேர்த்தாச்சு, அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். லைட்டாக ஒரு வதங்கி வந்தால் போதும். நல்லா இதையும் வதக்கி விட்டுட்டு இப்போ மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டுன்னு அப்புறமே நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி இப்போ ஒரு 1/2 லிட்டருக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பைத்தம்பருப்பை நல்லா வறுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வறுத்து நல்லா கழுவிட்டு 2-3 டைம் கழுவிட்டு இப்போ சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துனா போதும், ரொம்ப அதிகமாகவும் சேர்த்தக்கூடாது. எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு ஒரு கொதி வரட்டுன்னு நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம். இதில் நிறைய அயன் சத்தும் புரோட்டீன் சத்தும் இருக்குது. மழை காலத்தில் இந்த மாதிரி சூப் வச்சு குடித்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது, எல்லா சத்தும் கிடைக்கும். இப்போ நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு, நம்ம குக்கர் மூடி போட்டு வெயிட் வச்சிடலாம். வெயிட் வச்சு ஒரு 5 விசில் வரட்டுன்னு எடுத்துக்கலாம். இப்போ 5 விசில் வந்துடுச்சு, இப்போ எடுத்தாச்சு. பாருங்கள், காய் நல்லா வெந்து வந்திருக்கு. முருங்கைக்காய் ரொம்ப நல்லா வெந்து வந்திருக்கு, நல்லா வாசனையாகவும் இருக்குது. இப்போ காயை மட்டும் நம்ம தனியாக எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம். காயை நல்லா இந்த மாதிரி பிரிச்சுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு அந்த சதைப்பகுதியை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிரித்து இந்த சதைப்பகுதியை மட்டும் எடுத்துட்டு தோலை எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லா காயும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எல்லா காயும் எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்கு நம்மளுக்கு. முருங்கைக்காயில் இருந்த எல்லா சதைப்பகுதியும் நம்ம எடுத்து வச்சாச்சு.
இப்போ பருப்பை நம்ம வடிகட்டிக்கலாம். தண்ணியை வடிகட்டிட்டு பருப்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கணும். எல்லாமே நல்லா வடிகட்டியாச்சு. தக்காளி, வெங்காயம் எல்லாமே அதோடு சேர்த்து நம்ம அரைச்சிக்கணும். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அரைச்ச விழுதை நம்ம வடிகட்டி வச்ச அந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச முருங்கைக்காயோட அந்த சதைப்பகுதியும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். முருங்கைக்காய் விழுதையும் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அதுவும் நல்லா நைஸாக அரைச்சி அந்த தண்ணியிலே சேர்த்துக்கலாம். வடிகட்டி வச்ச பருப்பு தண்ணியிலே சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து அதையும் அதிலேயே சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதை நான் மறுபடியும் குக்கர்லேயே சேர்த்து ஒரு கொதி விடுறேன். உப்பு சேர்த்துக்கிறேன். முன்னையும் உப்பு சேர்த்துருக்கு. உப்பு பார்த்து சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மிளகுத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு வேணால் நீங்கள் எவ்வளோ தேவையோ தனியாக எடுத்து மிளகுத்தூள் போடங்காட்டி எடுத்து வச்சு கூட கொடுக்கலாம். மிளகுத்தூள் கம்மியாக போட்டும் கொடுக்கலாம். பெரியவங்களுக்கு இன்னும் மிளகுத்தூள் வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பம். மிளகுத்தூள் சேர்த்து ஒரு கொதி வந்தால் போதும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. சூப்பு ரெடி ஆயிடுச்சு. முருங்கைக்காயை வச்சு இந்த மாதிரி ஒரு சூப்பு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. எல்லாருமே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. முருங்கைக்காயை வச்சு சாம்பார் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா பொரியல் பண்ணுவோம். அப்படி வச்சு கொடுத்தா குழந்தைங்கள்லாம் எடுத்து முருங்கைக்காயை சாப்பிட மாட்டாங்க. சரியாகவே சாப்பிட மாட்டாங்க. முருங்கைக்காய் பிடிக்காதுன்னு தான் சொல்லுவாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம முருங்கைக்காயை வச்சு சூப்பு பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் முருங்கைக்காய் அதில் போட்டதே தெரியாது. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் அயன் சத்தும் புரோட்டீன் சத்தும் இருக்குது. குழந்தைங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா நல்லா விரும்பி குடிப்பாங்க. எல்லா சத்துக்களும் அவங்களுக்கும் கிடைக்கும். அப்படியே நம்ம காயாக செஞ்சு கொடுக்கறத விட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.